அர்ஜுன். ஓ, தூங்கிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. ஹலோ மேடம். ஹே அர்ஜுன், நீங்க தூங்கலையா? சரி, கூப்பிட்டு தூங்கிட்டு இருந்தீங்கன்னு நினைச்சு கிளம்பிட்டேன். எந்த அளவுக்கு எழுப்புறேன்னு பார்த்தேன், ஆனால் ஒரே குரல்ல கிளம்புற. நான் எப்பவும் அப்படிதான் அர்ஜுன். காலேஜ் போகும்போது கூட அப்பாவை ஒன்ஸ் தான் கூப்பிடுவேன் தூங்கிட்டு இருக்கவரை. எழுந்திருக்கலன்னா விட்டுட்டு நான் பஸ்ஸில் போயிடுவேன். ரொம்ப ப்ரெஷர் பண்ண மாட்டேன். சரி, நீங்கள் தூங்குறீங்கன்னு நான் நினச்சி தான் விட்டுட்டேன் அர்ஜுன். அட லூஸு, மூவிக்கு டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? மூவி தானே, இந்த ஷோ இல்லைனா ஈவினிங் ஷோ பார்த்துக்கலாம், முடிஞ்சது. நல்ல பொண்டாட்டிடி நீ. சரி, ஈவினிங் ஷோ பார்க்கலாம், பக்கத்தில் வந்து படு கொஞ்ச நேரம். டேய் திருடா, எழுந்து வாங்க, டைம் ஆகுது, போலாம். சரி, ஒரு 5 minutes கிளம்பிட்டு வந்துடுறேன். சரி, ஓகே, நான் ஹாலில் வெயிட் பண்ணுறேன், வாங்க. அத்தைக்கிட்ட எப்படி சொல்கிறது? சரி, உள்ளே போய் சொல்லிட்டு வந்துடலாம். அப்பா முழிச்சிட்டு தான் இருக்காங்க. அத்தை. சொல்லு ஆதிரா. உடம்பு பரவாயில்லையா அத்தை உங்களுக்கு இப்போ? சூப்பராக இருக்கு ஆதிரா, நார்மலாக ஆயிட்டேன். நல்ல டாக்டர், கைராசியானவராக இருப்பார் போல. எனக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுமா. எங்களோட ஃபேமிலி டாக்டர் அத்தை அவரு. ஓ அப்படியாம்மா, சரி சரி. அத்தை, அப்புறம் நானும் அர்ஜுனும் மூவி போயிட்டு வந்துடுறோம் அத்தை. ஓ அப்படியா, என்ன படத்துக்கு போகிறீங்க? அத்தை, எந்த படம் டிசைட் பண்ணலை. சரி, அங்கே போய் பார்த்துட்டு எதில் டிக்கெட் ஃப்ரீயாக இருக்கோ அது போயிடலான்னு இருக்கோம் அத்தை. இன்னைக்கு சண்டே இல்லையா, அதான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலான்ட்டு மூவி போகிறோம், வேற ஒன்றும் இல்லை அத்தை. தாராளமாக போயிட்டு வாங்க, அதுக்கெலாம் என்ன நான் என்ன நோனா சொல்ல போகிறேன். நைட்டு டின்னர் வீட்டுக்கு வந்துடுவீங்களா இல்லை அப்படியே வெளியே சாப்பிட்டு வரீங்களா? அது எப்படின்னு எனக்கு தெரியல அத்தை. நான் உங்களுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணட்டுமா? சரி சரிம்மா, ஒன்றும் அவசரம் இல்லை, நிதானமாக சொல்லுங்கள் சரியா? நான் ஏதாவது சமைச்சிடுறேன். அத்தை, உங்களுக்கு முடியலன்னா பண்ண வேண்டாம், நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம். ஓகே ஓகே, நைட்டு தானே, அது நைட்டு பார்த்துக்கலாம். இப்போ நீ நிம்மதியாக போயிட்டு வா. ஆதிரா, ஷர்ட் எங்க வச்ச? அங்க பீரோல வச்சிருக்கேன், பாருங்க. எங்க? ஆதிரா, நீ போய் அவனுக்கு எடுத்து கொடு போ. சரி அத்தை, இதோ எடுத்து கொடுத்துட்டு வந்துடுறேன். நல்ல பிள்ளைங்கம்மா. ஐயோ, என்னம்மா அண்ணி இப்படி கத்திட்டே போறாங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, அவன் ஷர்ட்டை காணுமா, அதை எடுத்து கொடுன்னு கேட்குறான். நல்ல பசங்கம்மா இதுங்க. வெளியே எங்கேயாவது போறாங்களோ? படத்துக்கு போகிறாங்களாண்டி. நீ என்ன சொன்ன? நான் போயிட்டு வாங்கன்னு சொன்னேன், என்ன சொல்லணும்? அம்மா, உனக்கு உடம்பு நல்லாயிருச்சா இல்லையா எதுவுமே தெரியாம புக் பண்ணிட்டாங்களா? அவங்க இன்னும் புக்லாம் பண்ணலடி, என்கிட்ட வந்து கேட்டா நான் தான் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு பெரிய விஷயமாக்காம நீ கிளம்பி இங்கேருந்து. அவங்க போகிற வரை தயவு செஞ்சு ரூம்லேருந்து வெளியே வராத, போ ரூமுக்கு. ஐயா, எவ்வளோதான் உன் மண்டல ஏத்து. நீ தண்டம், நீ திருந்தவே மாட்ட. ஒரு நாள் அவங்க கிட்ட அசிங்கப்பட்டு நிப்ப, அப்பதான் நீ திருந்துவ. தான் பொண்ணு சொன்னாலே நம்ம அப்பயே கேட்காம விட்டோமே, நீ அப்பதான் திருந்துவ, அடங்குவ. இந்த பாருடியம்மா, இதோ நீ இன்னைக்கு இருப்ப, நாளை கல்யாணம் பண்ணிட்டு கிளம்பிடுவேன். ஆயுசுக்கு என்னை பார்த்துக்க போகிறது என் மகனும் மருமகளும் தான், புரிஞ்சுதா? சும்மா என் மண்டல ஏதாவது ஏற்றிட்டே இருக்காத சுவாதி. ஃபஸ்ட்டு கிளம்பி இங்கேருந்து. உன்னாலதான் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு தெரியுமா? இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறத சொல்லாமல் போயிட்டாங்க பாத்தியம்மா அப்படின்னு நீ சொன்னோன்னா நான் அதையே நினச்சி எனக்கு பிபி லோவாகி நான் படுத்தது. என்ன நினச்சிட்டு இருக்க? என் மருமக என்னை நல்லா பார்த்துப்பா. நீ சொல்கிற மாதிரி நான் உன் பேச்சை கேட்டுட்டு ஆடிட்டு நான் அவளை திட்டிட்டு இருந்தேன்னு வையே, நாளைக்கு நான் படுத்து தான் இருக்கணும். இதோ படுத்திருந்தேனே, எத்தனை நாள் நீ வந்து என்னை பார்த்துக்கிட்ட? என்னம்மா பண்ணுறேன்னு கிளம்பிட்ட. எனக்கு சுடுதண்ணி வச்சு டிஃபன் போட்டு மாத்திரை கொடுத்து லஞ்சு கொடுத்து நைட்டு டின்னர் வரையும் பார்த்தது எல்லாம் என் மருமக தான். நீ ஒரு ஒரு அட்டண்டன்ஸை போட்டு இழுத்து விட்டு போய்கிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்காது சுவாதி. குடும்பம் பிரிஞ்சிரும். எனக்கு என் குடும்பம் ரொம்ப முக்கியம். என் பையன் எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு நீயும் முக்கியம். நீ எனக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு ஆதிராவும் எனக்கு முக்கியம். இனிமேல் ஆதிராவை பற்றி என்கிட்ட இப்படிலாம் பேசாத சுவாதி, கிளம்பி இங்கேருந்து. என்னம்மா பேசுற நீ? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நான் என் மனசுல பட்டதை சொன்னேன். என்னம்மா நான் உன்னை இழுத்து விடுறேன், நான் உன்னை சண்டை போடுறேம்மா? எனக்கு சுத்தமா பிடிக்கலம்மா இது. உனக்கு பிடிக்கலன்னா ஏதாவது மாப்பிள்ளைய பார்த்து என்னை கட்டி அனுப்பிச்சிடு. உன் மருமக வந்தோட நான் உனக்கு வேண்டாதவள் ஆயிட்டேன்ல. என்னம்மா இப்படி இருக்க? எல்லாரும் பெத்த பொண்ணுக்கு தான் இம்பார்ட்டன்ட் தருவாங்க, நீ என்ன மருமகளுக்கு கொடுத்துட்டு இருக்க? ஐயோ, உன் குடும்ப விஷயமே எனக்கு வேணாண்டா சாமி, என்னை ஆளை விடு. இதோட சுவாத்தி கீத்தின்னு வந்த அவ்வளோதான் உனக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட்டு இவளுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கட்டி வைக்கணும், இல்லைன்னா அவ்வளோதான். வாய் ரொம்ப நீண்டுட்டு போயிடுச்சு. இவ மருமகளா ஒரு குடும்பத்துக்கு போனால் தான் மாமியார் யாரு, குழந்தை யாரு, பெரியவங்களாம் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும்னு நினைப்பா.
இவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுத்து கொடுத்து இவளை நம்மளே கெடுத்து வச்சிட்டோம். இனிமேலும் இவளை இப்படி வளர விடக்கூடாது. பாத்தியா ஸ்வாதி, இதான் என் மாமியார் கேரக்டர். நீ உள்ள புந்து எங்களை பிரிக்க பார்க்காத ப்ளீஸ். என் மாமியார் எப்படி பார்த்துக்கூடன்னு எனக்கு தெரியும். அதுக்காக உனக்கு அம்மா இல்லை நான் சொல்ல வரல. தயவு செஞ்சு எங்கள் குடும்பத்தை பிரிச்சிடாத. நாங்கள் எல்லாம் சந்தோஷமாக ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறோம். என் வீட்டுக்காருக்கு அவங்க அம்மா அப்பானா ரொம்ப பிடிக்கும். அவருக்காகவாவது நான் உங்களை நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ இன்வால்வ் ஆகி எங்கள் ஃபேமிலியை கெடுத்துடாத ஸ்வாதி. அம்மாவும் பொண்ணு பேசுனதை ஒட்டிக்கிட்டு இருந்தீங்களா அவ்வளோ நேரம் நீங்கள்? இப்போ பாருங்க, நான் உங்களை பிரிக்கணும்னு நினைக்கல. என் மனசில் பட்டதை நான் பேசினேன் உங்கள்கிட்ட, அவ்வளோதான். ஆனால் இப்போ சொல்கிறேன், எங்கள் அம்மாவை உங்களை வீட்டை விட்டு வெளியே அனுப்புவாங்க. பார்க்குறீங்களா? அப்படி அனுப்பலை, என் பேர் ஸ்வாதி இல்லை. என்ன சவாலா? பார்க்கலாம் ஸ்வாதி. உனக்கு கல்யாணம் முடிஞ்சு போகிற வரை நான் உனக்கு டைம் கொடுக்குறேன். உங்கள் அம்மா நீ தான் மருமகன் என்னை இன்னும் அனுப்பிச்சுப்பாங்க. பார்க்கலாமா? சரி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ள இருக்கட்டும். நீங்கள் ஏதோ உங்களை சேர்த்துக்கணும், நம்மளை அனுப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக என்னை போய் பலிக்காட ஆக்குனீங்க. அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஆதிரா, இதோ வரேங்க. ஏ ஆதிரா, உனக்கு இந்த ஸ்வாதியை பற்றி தெரியாது. ஐயோ எதுக்கிடப்பா இவகிட்ட சவால் விட்டோன்னு நீ ஒரு நாளும் அழலை. நான் ஸ்வாதி கிடையாதுடி.